நான் டாக்டர் அருண் ரமணன், கிளினிக்கல் லீட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜி. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நாம் சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் கர்ணம் மதுசூதனன் அவரை பற்றி பார்க்க போகிறோம். சார் ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிரைமரி சிஎன்எஸ் லிம்ஃபோமா, அதாவது பிரெயினில் லிம்ஃபோமா அப்படிங்கிற கட்டி, அதை டயக்னோஸ் பண்ணியிருந்தப்போ அவங்க வரும்போது அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. தலைவலி இருந்தது, கை கால் அசைக்க முடியாமல் இருந்தது, படுத்த படுக்கையில் வந்தாங்க. அப்போ அதை இங்கே நாம் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்தோம், பயாப்சி எடுத்து பார்த்து அதில் பிரைமரி சிஎன்எஸ் லிம்ஃபோமா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நார்மலாக ரொம்ப ரொம்ப ப்ரொக்னோசிஸ் பேட். அதுக்கு நிறையா நம்ம க்யூர் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஸ்டாண்டர்டாக என்ன கீமோதெரப்பி இருக்கணுமோ அந்த கீமோதெரப்பியை கொடுத்தோம். கீமோதெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அவருக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல. டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, டிசீஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரிண்ணா, அப்போது நாங்கள் வேர்ல்டில் என்ன இதுக்கு அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னலாக மற்ற டாக்டர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது எதுவுமே இப்போ ப்ரூவனாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற பதில் தான் கிடச்சிது. ஆனால் அப்போ தொடர்ந்து நாங்கள் ரிசர்ச்சில் என்ன இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பற்றி பார்க்கும்போது அங்கே லேட்டஸ்ட்டாக இந்த கார் டி செல் தெரப்பி, அதாவது கைமரிக் ஆன்டிஜன் ரிசப்டார் டி செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு நியூவர் ட்ரீட்மெண்ட்டை எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க. இதை நாங்களுமே இங்கே இந்தியாவில் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு ஐ ஹாவ் மோர் தென் 20 பேஷண்ட்ஸ் ட்ரீட்டட். இது வரைக்கும் 20 பேஷண்ட் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன் கார் டி செல் தெரப்பி. பட் பிரைமரி சிஎன்எஸ் லிம்ஃபோமா, இந்த பிரெயின் லிம்ஃபோமா பேஷண்ட்டுக்கு இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. இந்தியாவிலையுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேர்ல்டுலேயுமே ரொம்ப லிட்ரேச்சர் இல்லை. அப்புறம் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற மற்ற கண்ட்ரியில் இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ரிசர்ச் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பேஷண்ட் வில்லிங்னா இதை ஒரு ரிசர்ச்சாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன் விளைவாக பேஷண்ட்டோட அட்டெண்டர்கிட்டக்க அவர் சன்னுக்கிட்டக்க நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க சைட்லேருந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதோட பக்க விளைவுகள் என்ன, இதில் ரிஸ்க் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சொன்னோம். ரிஸ்க்குன்னா எப்படின்னா, இது பிரெயினில் அந்த லிம்ஃபோமா இருக்கும்போது இந்த டி செல் தெரப்பி, இந்த கார் டி செல் தெரப்பினா என்னென்னா, நம்ம பேஷண்ட்டுக்கிட்டேருந்து அவங்களோட பிளட்டை எடுத்து அதில் இருக்கிற டி செல்ஸ் தான் கேன்சரை கொல்லும். ஸோ அந்த டி செல்ஸை வெளியில் எடுத்து லேபில் கொடுத்து அதை இன்னும் என்ரிச் பண்ணி அதை இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் வெப்பனாக மாற்றி அந்த லிம்ஃபோமாவுக்கு எதிராகவே திருப்பி விட்டு திரும்ப அதை கொண்டு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு அதை செலுத்தினதுக்கப்புறம் அந்த தெரப்பி சக்ஸஸ்ஃபுல் தான். பட் ஆனால் அதில் பக்க விளைவுகள் உண்டு. அது பிரெயினை அட்டாக் பண்ணலாம், நார்மல் பிரெயின் அட்டாக் பண்ணலாம், பாடியில் இருக்கக்கூடிய நார்மல் ரத்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணலாம், கிட்னி ஃபெயிலியர்லேருந்து ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரலாம். ஸோ நாங்கள் சொன்னோம், இதில் சக்ஸஸ் இவ்வளவு, பட் ப்ராப்ளம்ஸும் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஓகேன்னா யூ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. பட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், சைட்டோகைன் ரிலீஸ் சிண்ட்ரோம், அந்த டீசல் உள்ளே அனுப்பணும் இல்லையா பிளட் பாடிக்குள்ளே, அதுக்கு உடனே பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் எமர்ஜென்சி மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். அந்த சிஆர்எஸ் சிண்ட்ரோமை நாங்கள் நல்லா மேனேஜ் பண்ணோம் ஐசியூவில் வச்சு. அதுக்கப்புறம் 30 நாள் பேஷண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப லேட்டாக அவருக்கு இன்னொரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆரம்பிச்சிச்சு, ஹெச்எல்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம், ஹீமோலைட்டிக் பாகோசைட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெச்எல்ஹெச் அவருக்கு டெவலப் ஆச்சு. டெவலப் ஆனதுக்கப்புறம் அவர் ரொம்பவே டிட்டோரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லாக ஐசியூவில் தான் வச்சு மேனேஜ் பண்ணோம். அவருக்கு கவுண்ட் ட்ராப் ஆகிடுச்சு, நிறைய இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, செப்டிசீமியா வர ஆரம்பிச்சிருச்சு, உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிது. பட் அதெல்லாம் ஆனால் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணி இன்றைக்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி டே 90, 3 மாதம் அவர் தாண்டிட்டார். ஸோ 3 மாதம் இதில் இடையில நாங்கள் ஒரு ஸ்கேன், இப்போ 3 மாதம் கழித்து அவருக்கு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ மிகப்பெரிய ஆச்சரியம், அவருக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த பிரெயின் சிஎன்எஸ் லிம்ஃபோமா அது சுத்தமாக கரைஞ்சி போச்சு. ஸோ அவர் க்யூர் ஆகிட்டார். ஸோ இப்போ இனிமேல் அவரை நாங்கள் ஃபாலோஅப்பில் வச்சுருப்போம். அவருக்கு தேவையான ரீஹாபிலிட்டேஷன், அவர் உடம்பு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. ஏன்னா அவர் இவ்வளோ நாள் கை கால் யூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டார், நியூரோபதி வீக்னஸ் இருந்தது, அந்த பிரெயினில் அந்த லிம்ஃபோமா இருந்ததுனால டேமேஜ் ஆகிருந்தது நர்வ்ஸ் எல்லாம். இப்போ அந்த நர்வ்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்ருக்கோம். ஹி இஸ் இம்ப்ரூவிங் ஸ்லோலி. முன்னாடி படுத்த படுக்கையில் இருந்தார், இன்றைக்கி எங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் நடப்பார். இன்றைக்கி உங்களெல்லாம் பார்த்த எமோஷனில் அவரால் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. பட் அதர்வைஸ் ஹி வில் வாக், ஹி இஸ் ஏபிள் டு ஈட், ஹி இஸ் ஏபிள் டு ஸ்பீக், பேச முடியுது, அவரால் சாப்பிட முடியுது, நம்ம பேசுகிறதெல்லாம் அவரால் கவனிக்க முடியுது.
அவர் எழுந்து நடப்பார், கால் கையெல்லாம் நல்லா அசைக்க முடியுது. ஸோ இன்றைக்கி அந்த சக்ஸஸ்க்கு காரணம் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் மீறி அவர் ரிசர்ச்சில் இம்ப்ரூவ் ஆனது தான். இப்போ இது வந்து ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு ரிசல்ட். ஸோ ஹியர் ஆஃப்டர் பிரைமரி சிஎன்எஸ் லிம்போமா வந்ததுன்னா எங்களுக்கு இந்த கார்டிசல் தெரப்பியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இது ஒரு முன்கூட்டியான அனுபவம். இதை யூஸ் பண்ணி இந்த அனுபவங்களை யூஸ் பண்ணி மற்ற பேஷண்ட்ஸையும் எங்களால் இன்னும் எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ண முடியும். இது இந்தியாவிலேயே கிடைக்கிற கார்டிசல் தெரப்பி, வேர்ல்டில் நிறைய இடத்துல கிடைக்குது. இது இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டிசல் தெரப்பி. கைமரிக் அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. கைமரிக் அப்படின்னா கைமெரா அப்படிங்கிற ஒரு லாட்டின் நேம்லேருந்து வந்தது. அது கைமெரானா அது பல மிருகங்கள்டேருந்து அதோட ஒவ்வொரு பார்ட் சேர்ந்துருக்கும். சிங்கத்தோட தலை, பாம்போடைய உடம்பு, இப்படி பல பார்ட் சேர்ந்தது தான் அந்த கைமெராங்கிறது. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, நாங்கள் இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டால் எங்களால் இங்கே இவருக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியல. அதாவது கீமோதெரப்பி அவருக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் கொடுக்கல. ஸோ நாங்கள் ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப் கேட்டு ரேடியேஷன் கொடுத்தோம். அது கொஞ்சம் பெனிஃபிட் கொடுத்தது. மேற்கொண்டு இந்த கார்டிசல் தெரப்பி கொடுத்தோம். இந்த கார்டிசல் தெரப்பி கொடுக்கும்போது அவருக்கு பாடியில் நிறைய டேமேஜஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் டேமேஜ் இல்லாமல் முடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு 50%க்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. பட் ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். இங்கே அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமலும் அதில் க்யூர் கிடைக்காது. ஏன்னா இது டிசீஸே ரொம்ப டெட்லியான டிசீஸ். ஸோ நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் இதில் க்யூர் கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்க இதில் ரிஃபைன்மெண்ட்ஸ் நடக்க பேஷண்ட்டுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ரிசர்ச்சில் தான் இருக்குது. நிறைய ப்ராமிசிங்காக இருக்குது இந்த ரிசர்ச். இன்னும் நமக்கு நம்பிக்கையை நிறையா கொடுக்குது. நிறைய பேஷண்ட்டுக்கு இனிமேல் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிற வார்த்தையை மீறி நாங்கள் இல்லை, உங்களுக்கு குணம் சாத்தியம், உங்களை க்யூர் பண்ண முடியும், நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை எங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிது. For Arun sir and his team and hospital management for treating my father this case. So initially we don't know what this is exactly. So we are from Andhra. So his brother is working here. So and Dr. Rajnikant we know. So initially when we came here, so we don't know anything so we talked to them and initially we thought it was like a neuro related thing. So after that biopsy we got to know these things. So Rajnikant sir and so during that part of journey Dr. Nuril sir and Srinivasan sir, Panikiran sir, so they all referred to Dr. Arun sir. So Arun sir and his team, so they have taken care of my father very well. So at each and every stage I feel so we are losing hope, so they were pushing me very hard. So even my uncle Dr. Vamshi from UK, so he also gave some suggestions so in India doctors, so I believe Dr. Arun sir I aim for my life for him. So he and his team, so during this Carticel the whole 3 months they have done very hard work day and night, even 1 o'clock, 2 o'clock. So they were picking my calls and treating my father very effectively, so whenever needed. So they have taken care of him very well. So because of that today he is alive. So thanks for hospital and treating my father.